அன்பு உறவுகளே, வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தவக்கால சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரக்கமும் மன்னிப்பும் இன்னைக்கு செஞ்சு பாருங்களேன். இரக்கம் உள்ளவர்களாக, மன்னிக்கின்ற மனிதர்களாக அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் அது வாழ்ந்து பார்ப்போமா? ஏனென்றால் நான் வாசித்த ஒரு அற்புதமான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் பணப்பையை வகுப்பிலே துளைத்து விடுகிறார். அது காணாமல் போய் விடுகிறது. சிறிது நேரம் ஆங்காங்கே அனைத்து மாணவர்கள் விசாரிக்கிறார்கள். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மாணவன் அந்த பணப்பையை கொண்டு வந்து அந்த ஆசிரியரிடம் கொடுக்கிறான். அவர் அதை வாங்கி கொண்டு அவனை தண்டிக்கவில்லை, அவனிடத்திலே கோபப்படவில்லை. நன்றிப்பா, உனது உண்மையான குணத்தை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன், நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்றார். அவனை எல்லாரும் முன்பாக வாழ்த்துகிறார். இவனை போல உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பணத்தை எடுக்கணும்னு நினைச்சவன் தான் அவன். ஆனால் அது ஏதோ மனம் மாறி கொடுத்து விடுகிறான். இந்த நிகழ்வு பிற்காலத்திலே அவனை நல்ல மனிதனாக, உயர்ந்த பதவியிலே அவனை அமர்ந்து வைத்ததாக நான் வாசித்த இந்த புத்தகத்திலே வாசித்த ஒரு நிகழ்வு இது. இதை எதை நினைவுபடுத்துகிறது என்றால், இரக்கம் மனித இதயத்தை மாற்றும் சக்தி, மன்னிப்பு உறவுகளை புதுப்பிக்கும் அருள். இறைவன் நம்மை தினமும் மன்னிப்பதை நினைவில் கொள்ளுங்க. தினமும் கடவுள் நம்மளை மன்னிச்சுட்டு தான் இருக்கார். அதுபோல நாமும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையில் இறைவனின் அன்பு வெளிப்படும். அன்பார்ந்தவர்களே, யாரையும் குற்றப்படுத்தி யாரையும் தப்புன்னு சொல்லுவதனால நன்மைகளுக்கு வழிவகை நாம் செய்வது கிடையாது. இரக்கமும் மன்னிப்பு தான் வாழ்வின் யதார்த்தங்களை புரிய வைக்கிறது. செய்து பார்ப்போம், ஆசீர் நிச்சயம். செய்வோமா?